Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022ல் மெயின் 2 JEE மெயின் 2ல் நமக்கு வந்து இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற சம் ட்ரெடிஷ்னல் ஐடென்டிட்டிஸை இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யூஸ் பண்ணி அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சரிங்களா? இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுங்க. ஸோ என்ன கொஸ்டின்னா, இஃப் இன்டெக்ரல் 1 by x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x by 1 plus x dx is equals to g of x plus c, அதாவது இன்டெக்ரல் 1 by x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x by 1 plus x dxன்ற ஒரு இன்டகிரேஷன் கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு g of x plus cன்ற ஃபார்மேட்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம g of x என்னன்றதை கண்டுபிடிச்சி, ஓகே, g of 1 equals to 0 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா we will be getting the value of c. அதுக்கப்புறமேல வந்து என்னன்னா g of 1 by 2 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொஸ்டின் என்ன, we have I is equals to integral 1 by x square root of 1 minus x divided by 1 plus x dx. சரி, நம்மளோட இன்டெக்ரண்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x by 1 plus x. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் எப்பயுமே 1 minus x by 1 plus x இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இம்மீடியட்டாக அதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூஷன் cos 2 தீட்டான்னு போடணும். ஓகே, மறந்துடாதீங்க, 1 minus x by 1 plus x ஆர் 1 minus a by 1 plus a இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், cos 2 தீட்டான்னு போடணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு cos 2 தீட்டான்னு நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ நம்ம வந்து ஃப்ரம் திஸ் dx by d theta is equals to, இது என்னவா இருக்கும் அப்படின்னா it will be minus sin 2 theta, அதுக்கப்புறமா 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் will be getting 2. okay, so from this dx is equals to minus 2 sin 2 theta into d theta இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ நம்மளோட வேல்யூஸ் சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்த எல்லாத்தையும் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது என்ன வரும், I is equals to integral 1 by cos 2 theta square root of, this will be 1 minus cos 2 theta by 1 plus cos 2 theta into dx க்கு பதிலா negative 2 வெளியே போட்டிருக்கேன். ஓகே, here it is sin 2 theta into d theta அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் minus 2 integral இது 1 by cos 2 theta அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos 2 theta by 1 plus cos 2 theta வந்து நமக்கு tan thetaன்னு வரும். ஓகே, எப்படி நீங்கள் வந்து tan thetaன்னு போட்டிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 minus cos 2 thetaவை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 sin square theta அப்படின்னு எழுதலாம். 1 plus cos 2 thetaவை 2 cos square thetaன்னு எழுதலாம். 2 கேன்சல் ஆகிடும். sin square by cos square theta is nothing but tan square theta. ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து sin 2 theta. ஓகே, ஃபைன். இது வந்து d theta. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா here it is minus 2 integral 1 by cos 2 theta. ஓகே, இந்த tan theta அப்படியே இருக்கும். இந்த sin 2 thetaவை எப்படி எழுதலாம்னா 2 sin theta cos theta அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபைன். அடுத்த ஸ்டெப்பில் 2 integral 1 by cos 2 theta. ஓகே, here it is, இந்த tan theta வந்து எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta எழுதலாம். cos theta gets cancel. அப்போ வந்து மேலே வந்து 2 sin square theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I'm just going to write this as 2 integral 2 sin square thetaவை ஓகேவா நம்ம என்னன்னு எழுதலாம்னா 1 minus cos 2 theta அப்படின்னு எழுதலாம். ஓகே,
இந்த 2 sin square theta-வை 1 minus cos 2 theta அப்படின்னு எழுதலாம், divided by cos 2 theta d theta. ஓகே ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு -2 அப்படி இருக்கும். நான் வந்து இங்கே தனித்தனியாக நான் வந்து இங்கே இன்டெக்ரல் எடுக்க போகிறேன். ஐ மீன் இன்டெக்ரண்டை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் இது வித் ரெஸ்பெக்ட் டு டினாமினேட்டர். அப்போ cos 2 theta 1 by cos 2 theta minus 1 அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 by cos 2 theta-வை ஓகே நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா secant 2 theta அப்படின்னு எழுதலாம், -1 d theta. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்னா I is equals to -2 of இங்கே வந்து log of secant 2 theta plus tan 2 theta by 2. ஏன்னா இங்கே தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, ஸோ அதனால் வந்து நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து நமக்கு 1 இன்டெகிரேட் பண்ணால் வில் பி கெட்டிங் தீட்டா. ஓகே ப்ளஸ் சி. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I'm going to multiply this minus inside. ஸோ மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா I mean -2 உள்ள ஒரு மல்டிப்ளை பண்ணால் I'll be getting negative log of secant 2 theta plus tan 2 theta plus 2 theta plus c இந்த மாதிரி வரும். ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I'm just going to write this secant 2 theta as 1 by cos 2 theta and tan 2 theta as sin 2 theta by cos 2 theta. So this is minus log of 1 by cos 2 theta ன்னு வரும். இங்கே வந்து sin 2 theta by cos 2 theta ன்னு வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் காமன். ஸோ ஹியர் இட் இஸ் cos 2 theta. நியூமரேட்டர் வந்து 1 plus sin 2 theta அப்படின்னு வந்துடும். ஓகே ப்ளஸ் 2 theta plus c. ஓகே ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் we know that x is equals to cos 2 theta. அதே நேரத்தில் 1 minus cos square 2 theta equal to sin 2 theta. ஓகே அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் வந்து sin 2 thetaன்னு எழுதலாம். ஓகே ஃபைன். அப்போ இந்த வேல்யூ எடுத்து நான் sin 2 thetaக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ I'll be getting I is equals to minus log of it is 1 plus square root of 1 minus x square divided by x plus this is cos inverse of x plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய I. ஓகே இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக g of x என்னன்னு கேட்டிங்கன்னா g of x என்னவான்னு கேட்டிங்கன்னா நமக்கு it is minus log of 1 plus square root of 1 minus x square by x plus cos inverse of x. ஓகே எப்படி சார் நீங்கள் வந்து g of x வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் வந்து நம்மளோட ஆன்சரில் ஐ மீன் இந்த இன்டகிரேஷனை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து g of x plus c தான் வரும். அப்போது இங்கே சியை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் வந்து நம்மளோட g of x. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே g of 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். g of 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I'll be getting ஓகே here it is minus log of 1 plus 0 by 1 plus cos inverse of 1. ஸோ லிட்டரலாக இது வந்து ஓவரால் டேர்ம் 0 தான் வரும். ஸோ g of 1 வந்து 0. அப்போ லிட்டரலாக நமக்கு c வேல்யூவும் என்னது 0. ஓகே நம்மளுடைய I வேல்யூ வந்து இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா minus log of it is 1 plus square root of 1 minus x square by x plus cos inverse of x. ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த g of xல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ g of 1/2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ g of 1/2னா என்னது அப்படின்னா here it is minus log of 1 plus square root of 1 minus 1/4 divided by 1/2 of
ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் லாக் ஆஃப் திஸ் வில் பி 1 ப்ளஸ், நான் இங்கே வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா I'll be getting √3/√4. ஸோ √3/2 அப்படின்னு வரும், டிவைடட் பை 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இது வந்து நமக்கு எந்த வேல்யூவில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60ல் தான் வரும். ஸோ தட் இஸ் 5/3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஓகே இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் லாக் ஆஃப் ஓகே 2 ப்ளஸ் √3/2 பை 1/2 ப்ளஸ் 5/3. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே 2 கெட்ஸ் கேன்சல், இங்கே டினாமினேட்டர் கெட்ஸ் கேன்சல். அதே நேரத்தில் இங்கே நெகட்டிவ் லாக் இருக்கிறதுனால நெகட்டிவ் லாக் ஆஃப் a/bன்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா லாக் ஆஃப் b/a அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ரூல் இருக்குது. அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லாக் ஆஃப் ஓகே 1/2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 5/3 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதான் வந்து நம்மளுடைய g ஆஃப் 1/2. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 1/2 ப்ளஸ் √3 நம்ம எப்படி எழுதலாம்னா கான்ஜுகேட் எடுத்தோம்னா 2 மைனஸ் √3 அப்படின்னு வரும். ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு this 2 minus √3 can be written as okay √3 minus 1 by √3 plus 1 plus 5/3. ஸோ இந்த 2 minus √3 வந்து எப்படி சார் நீங்கள் √3 minus 1 by √3 plus 1ன்னு எழுதுனீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த √3 minus 1 by √3 plus 1 வந்து நான் வந்து கான்ஜுகேட் எடுக்கிறேன். அதாவது டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறேன். அப்போ √3 minus 1 by √3 minus 1. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா I'll be getting √3 minus 1 the whole square in my numerator. டினாமினேட்டரில் வந்து √3 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் அப்படி வரும். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா I'll be getting √3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 2 √3 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஏன்னா √3 ஸ்கொயர் வந்து √3 ஸ்கொயர் வந்து 3 minus 1. ஸோ இட் இஸ் 2. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இதோடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா வில் பி கெட்டிங் 2 minus √3. அதனால தான் 2 minus √3க்கு பதிலாக √3 minus 1 by √3 plus 1 நம்ம எழுதுகிறோம். ஓகே ஸோ நம்மளோட g of 1/2 வந்து இட் இஸ் log of √3 minus 1 by √3 plus 1 அப்படின்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் ப்ராப்ளம் உடைய சொல்யூஷன் வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களை வந்து ரீச் பண்ணணும்னு நம்புறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.